Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு பெரிய நன்றி. உங்களுக்கு தோன்ற கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. வீக்கெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 88 புள்ளிகள் அதிகரித்து 24,666 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 182 புள்ளிகள் அதிகரித்து 81,330 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு, ஆனா பெரிய லெவல்ல ஏறல. ஒரு ரெக்கவரின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா இது வந்து நான் நேத்தே சொன்னேன் கன்சாலிடேஷன் மோட் அப்படின்னு. முந்தா நாள் ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன் வந்து நான் மிட் வீக்ல எதிர்பார்த்தேன். அது நேத்தே நடந்துருச்சு. அந்த கரெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் அந்த ஏறுமுகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோ இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஏத்த இறக்கம்ங்கிறது இருக்கும். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 24,350 400ல இருந்து 24,800 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 500 புள்ளிகளுக்குள் இந்த ரேஞ்சில சப்போர்ட்டும் இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 24,900 தாண்டுவதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறது. 24,400க்கு 350 கிட்ட ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சோ பெரும்பாலும் அதுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறத பாக்குறோம். மற்றபடி இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் புல்லிஷ் அட்வான்ஸ் வந்து 2,000 புள்ளி பங்குகளுக்கு மேல் இன்னைக்கு அட்வான்ஸ். பட் டிக்ளைன் பார்த்தா 700க்கும் குறைவான பங்குகள் தான் இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 3 பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட் 30 200 பங்குகள், லோயர் சர்க்கியூட் 30 தான். அதே மாதிரி 52 வார உச்சத்தை தொட்டது 61 பங்குகள், ஆனா லோவை தொட்டது 13 பங்குகள் தான். சோ ட்ரெண்ட் வந்து பேசிக்கலா வந்து மாறிடுச்சுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. புல்லிஷா தான் இருக்கு. மெட்டல் உலகத்துறையும் இன்னைக்கு ஏறி இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆமாங்க சார். அதாவது ரீசன் இருக்குங்களா? மெட்டல் பங்குகள் ஒரு 2% மேல ஏறி இருக்கு. ஏற்கனவே 160 ரூபாய்க்கு மேல இருந்த டாடா ஸ்டீலுடைய பங்கு தான் 128 29க்கு வந்தது. அதே மாதிரி செயலுமே வந்து ஒரு 15-20% இறக்கத்தை சந்தித்தது இந்த டாரிஃப் வார அந்த ஒரு காலகட்டத்துல. அதுக்கு பிறகு இப்ப ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்ட பிறகு தேக்க நிலைங்கிறது இல்ல, அது மாறி ஒரு பாசிட்டிவான சூழல் வந்த பிறகு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப இந்த வாரத்துக்கு அப்புறமா வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல சிமெண்ட் மற்றும் ஸ்டீலுக்கான தேவை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த புல் பேக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். அடிக்கப்பட்டதுனால ரொம்ப வீழ்த்தப்பட்ட பங்குகளா இருந்ததுனால ஒரு புல் பேக் இருக்குங்கிறதையும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவான செய்திகள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டேம் கட்டுறாங்க, பவர் ஜெனரேஷன் பிளான்ஸ் வரது போகுது அப்படிங்கிறதுனால அதுவும் இருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ரேமண்ட் பங்குகள் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதாவது ரீசன் இருக்குங்களா? அது இன்னைக்கு 50%க்கு மேல வந்து வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 65% நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு மேல வணிகமான பங்கு இன்னைக்கு 550 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. சோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. ரொம்ப டீல் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்னா அவங்களுடைய நிறுவனத்துல மேஜரான சொத்து ஒண்ணு இருக்குது பாம்பேல, தானா பக்கத்துல, தானேன்னு சொல்றோம் இல்லையா, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கர் கணக்குல பல ஏக்கர் உள்ள ஒரு இடம் இருக்கு. அவங்களுக்கு பழைய ஃபேக்டரி இருந்த இடம். அதுல இருந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த இடத்த ரொம்ப நாளா விக்கிறது இல்லைன்னு ஒரு மாதிரி பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. அதை இப்ப தனி நிறுவனமாக மாத்துறாங்க. அதை டீமர்ஜர் பண்ணி அது வேற ஒரு நிறுவனமா, துணை நிறுவனமா கொண்டு போயிட்டு அப்புறமா அங்க இருந்து அதை என்ன பண்ண போறதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. சோ அதனால வந்து அந்த ஒரு நிறுவனத்தை 2ஆ பிரிக்கும் பொழுது அதற்குள்ள வேல்யூ அங்க போயிடும் இல்லையா, அதனால அதனுடைய இந்த விலை வீழ்ச்சிங்கிறது இருக்கு. இந்த நிறுவனம் வைத்திருப்பவர்களுக்கு அவங்க முன்பு ஒரு 1 ஷேர் ஆஃப் ரேமண்ட் ரியாலிட்டி ஃபார் எவ்ரி ஷேர் ஹெல்ட் இன் ரேமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1:1. அதனால அந்த 50%க்கு மேல ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறத பாக்குறோம். இதுல பெரும்பகுதியான வேல்யூ அந்த ரியாலிட்டிக்கு போறதுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய இடம், அதனுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி அதை விட ரேமண்ட்ல தான் கம்பேரிட்டிவ்லி இந்த பிராண்ட் வேல்யூ, இமேஜ், பிசினஸ் எல்லாம் இருக்குதா நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இந்த வேல்யூவேஷன் கரெக்டா தப்பாங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஆலோசிச்சு முதலீட்டு ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது. சார், இந்த பங்கு விலை இறங்கிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல அதுவே ஸ்டாப் ஆயிடுன்னு சொன்னீங்களே சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 20% 30% அது கீழே குறைய விட மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. 50% கீழே வரைக்கும் போயிருக்கு, மேல வரைக்கும் போயிருக்கு. நீங்க சொல்றது லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட். அது லோயர் சர்க்கியூட் சொல்றீங்க. இந்த லோயர் சர்க்கியூட்டை இந்த மாதிரியான டீமர்ஜர் நடந்து ரீலீஸ் பண்ணும் பொழுது அன்னைக்கு அதை ஓபன் பண்ணி வைப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு அது நடப்பதற்கு அனுமதி உண்டு. சோ இப்ப இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் ரிலையன்ஸ்ல இருந்து ரிலையன்ஸ் ஜியோ பிரிந்து வந்தது இல்லையா, அப்ப அந்த ஜியோ பங்குகள் கொடுத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸை வந்து அதற்கு தக்க விலையை குறைக்க விட மாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்தை பிரித்து எடுக்கும் பொழுது அதற்கு தக்க அந்த விலையை சந்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதேதான் ஐடிசி ஹோட்டல் அண்ட் ஐடிசி அந்த நிறுவனத்திலையும் நடந்ததை பார்த்திருப்பீங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. என்ன அது ரெண்டுலையும் வந்து பிரிந்து சென்றதனுடைய பங்கு மிக குறைவு, அதனால பெரிய வீழ்ச்சி அடையல. இங்க பிரிந்து சென்ற ரியல் எஸ்டேட்டுடைய மதிப்பு மிக அதிகம், அதனால வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமா தெரியுது. அவ்வளவுதான். மார்கன் ஸ்டான்லி
இந்த கேபிட்டல் இண்டெக்ஸ், ஆமா சில பங்குகளை சேர்க்க போறாங்கன்னு சொல்றாங்க, சில பங்குகளை நீக்க போறதா சொல்றாங்க. ஆமா இதனால என்ன மாதிரி மாற்றம் சார் வரும் பங்கு சந்தையில? மீண்டும் இந்த உள்ளே வெளியே கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. MSCI இண்டெக்ஸ்ங்கிறது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல், இந்த நிறுவனம் வந்து அவங்க வந்து ஒரு நம்ம சென்செக்ஸ் நிப்டி மாதிரி அவங்க ஒரு இண்டெக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பல இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ், அந்த நாட்டுக்குள்ள வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அந்த மாதிரி MSCIல இந்தியா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஸ்மால் கேப் நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல சில நிறுவனங்கள் அது அப்பப்ப ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு சில இதை ரிமூவ் பண்ணிட்டு சில இதை வந்து சேர்ப்பார்கள். அதுக்கு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், லிக்விடிட்டி, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். அதுல ஒரு 22 நிறுவனங்களை வந்து இப்ப நீக்குவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்கள்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், ஆர்டி ட்ரக்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், E2E நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்ஸ் இந்தியா, கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பேங்க்ஸ், கார்பேஜ் இண்டஸ்ட்ரி, கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரி, குஜராத், இந்த மாதிரி நிறைய, நாசில், ஆர்கிட் ஃபார்மா, ஹேடல்பர்க் சிமெண்ட் அந்த நிறுவனம், இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய ஒரு 22 நிறுவனங்களை வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்றாங்க. அதே சமயத்துல வேறு சில நிறுவனங்களை உள்ள கொண்டு வர்றாங்க. அதுல குறிப்பிடத்தக்க நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன்ஸ்ல டாடா டெக்னாலஜிஸ் உள்ள வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு புதிய பங்கு வெளியீடுன்னு சொல்ல, பார்ட்லி புதிய பங்கு வெளியீடு, பார்ட்லி ஆஃபர் ஃபார் சேல் வந்தாங்க. அந்த டாடா டெக்னாலஜி மிக அதிகமான 1000 ரூபாய்க்கு மேல எல்லாம் ட்ரேட் ஆனிச்சு. இப்ப அது 700 ரூபாய்க்கு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் போன வாரம் அது 650 ரூபாய்க்கு இருந்தது. பட் இந்த செய்தியோ அல்லது இந்த ஊகத்தின் அடிப்படையில என்னன்னு தெரியல, இப்ப 700 ரூபாய் தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த லோல இருந்து 10% அதிகரிச்சிருக்கு. டாடா டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் வேறு சில நிறுவனங்கள், ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அக்மை சோலார் ஹோல்டிங், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி, காட்ரேஜ் அக்ரோவெட், டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர், சஜிலிட்டி இந்தியா, இந்த மாதிரியான ஒரு பல நிறுவனங்கள் இதுல உள்ள நுழைக்கப்படுகிறது. இதனுடைய இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களுடைய விலை பெரும்பாலும் பொதுவாக இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், பொதுவாக இறங்கும். ஏன்னா அந்த குறியீட்டின் அடிப்படையில சில இண்டெக்ஸ் இருக்கும். அதன் அடிப்படையில் ETF வச்சிருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதை ட்ராக் பண்றவங்க அந்த பங்குகளை வாங்குவாங்க. அந்த குறியீட்டை விட்டு அது வெளியேறும் பொழுது அந்த பங்குகளை விற்பாங்க. விற்கிறதுனால இறங்கும். உடனடியாக விற்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு காலகட்டம் கொடுப்பாங்க, முன்பே அனௌன்ஸ் பண்ண. உதாரணமா இப்ப இதை பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்சுக்கு வந்து எஃபெக்ட் எப்போல இருந்து வருது, இந்த பங்குகள் உள்ளே வருவதும் வெளியே போவதும் எப்போல இருந்துன்னா மே 30 பங்கு சந்தை முடிவடைந்த பிறகு இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வரும். மே 31 இருந்து இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வருது. அதுக்குள்ள இவங்க வந்து அது அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ள அந்த பங்குகளை வெளியே போன பங்குகளை வித்துட்டு உள்ள இருக்க பங்குகளை வாங்குவாங்க. இது ஒரு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய பங்குகளாக இருக்கும் இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் சர்வதேச அளவுல. அந்த அடிப்படையில அதுல உள்ள வர்ற பங்குகளுடைய விலை பொதுவாக கொஞ்சம் அதிகரிப்பதையும் நான் பார்க்கிறேன். இப்ப கண்ணை மூடிட்டு மார்கன் ஸ்டான்லியா ஃபாலோ பண்றது சரியா சார் இல்ல தவறா சார்? அப்படி சரியா இருக்காது. ஏன்னா அவங்க இந்த இண்டெக்ஸ்ல வர்றதுனால ஒரு நாள் 2 நாட்கள் ஏற்படக்கூடிய தற்காலிக மாற்றம் தானே தவிர, அதற்கு பிறகு அந்த பங்குனுடைய மெரிட்ல தான் அது ஏறும் இறங்கும். என்ன ஒண்ணு, ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம்ல அது பாஸ் ஆயிருக்குங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நிப்டி 50 இருக்குன்னா அது ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம்ல பாஸ் ஆயிருக்கு. சோ நீங்க ஸ்மால் கேப்ல தான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிற ஆளு, ஸ்மால் கேப்ல எனக்கு வந்து அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்ற ஆளு, அப்ப அதுக்கு ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, MSCI இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு 15-20 பங்கு, இத்தனை பங்குகள் இருக்கு. சோ இது அவங்க ஏதோ ஒரு பேசிக் டியூ டிலிஜென்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாமே தவிர, அதையும் தாண்டி சத்தியம் கம்ப்யூட்டர் மாதிரி ஃபெயிலியர் ஆன பல நிறுவனங்கள் நிப்டி 50 நிறுவனமே இருக்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். சோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த குவாலிபிகேஷனா எடுத்துக்கலாமே தவிர அது ஒன்லி குவாலிபிகேஷனா இருக்காது. நேத்து வந்து CPI அந்த இத பத்தி நம்ம பேசணும் சார். WPI அந்த தரவு வந்து வெளியே இருக்குங்களா? அதுலயும் வந்து அர்பன் ரூரல் இந்த மாதிரி தான் வருமா அந்த தரவுலையுமே? WPI அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடுங்கிறது வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம்ங்கிறது பிரிக்கப்படுறது இல்ல. அதனுடைய பிரிவுகள் வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து 3 மேஜர் பிரிவுகள் இருக்கும். பிரைமரி ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து ஃபியூவல் அண்ட் பவர் அப்படிங்கிறது வந்து LPG, பெட்ரோல், டீசல், கேஸ், இந்த மாதிரி கோல், இதெல்லாம் ஃபியூவல் அண்ட் பவர்ல வரக்கூடியது, எனர்ஜி சம்பந்தப்பட்டது. 3வது மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, உற்பத்தி செய்து வெளியே வரக்கூடிய பொருட்கள். சோ இது மூன்றாக பிரித்து கொடுப்பாங்க. ஃபுட் இண்டெக்ஸ் ஒண்ணு இருக்கு. சோ இது எல்லாம் சேர்த்து ஆல் கமாடிட்டிஸ் கொடுக்கிறது தான். ஏப்ரல் மாதத்திற்கான தரவுகள் வெளியா இருக்கிறது 0.85% தான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்திருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த மார்ச் மாதம் 2025 2% இருந்த மொத்த விலை குறியீடு இப்ப 0.85% குறைஞ்சிருக்கு. சோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல பிரைமரி ஆர்டிகல்ஸும் குறைஞ்சிருக்கு, ஃபியூவல் அண்ட் பவரும் குறைஞ்சிருக்கு, மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சின்னதா ஒரு ஏற்றம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தரவு
தரவுகளுமே வந்து நம்ம மோஸ்ட்லி மட்டும் இல்லாமல் PIB அவங்களுடைய வெப்சைட்லயும் போட்டிருப்பாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்திற்கான இந்த தரவுகளை அவங்க வெளியிடக்கூடிய சமயத்துல பிப்ரவரி ஒரு மாதத்திற்கு முன்பு, அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு பிப்ரவரி மாதத்திற்கான வெளியிட்ட அந்த WPI வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி ஃபைனல் டேட்டா கொடுப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப வெளியிட்டு இருக்கிறதுல ஏப்ரல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் தான். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தா அதெல்லாம் முடிச்சிட்டு இப்ப இந்த ஏப்ரலுக்குள்ள மேல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை ஜூன்ல அது வந்து சரியாகி அதுக்கப்புறமா வெளியே வரும். 2 மாதங்கள் கழிச்சு இப்ப பிப்ரவரிக்குள்ளது எப்படி இப்ப மேல வருதோ அந்த மாதிரி இது வந்து ஜூலைல வரும். இந்த மாதிரி சோ ஒவ்வொரு மாதமும் பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தைய மாதத்திற்கான பணவீக்கத்தோடு அதற்கு 2 மாதங்களுக்கு முந்தைய மாதத்திற்கான பணவீக்கம் சரி செய்யப்பட்ட அந்த எஸ்டிமேட் கரெக்டா ப்ராப்பரா இது பண்ணி போடுவாங்க. இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல, ஒரு மார்ஜினல் சேஞ்ச் தான் இருக்கிறத பாக்கலாம். இந்த WPI, CPI இந்த இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து வெளியிடுறதுனால சார் ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி சார் ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும்? அதாவது WPI and CPI ரெண்டுமே பணவீக்கம். இதுல வந்து WCPIங்கிறது நுகர்வோர் விலை குறியீடு. நீங்களும் நாங்களும் கடையில வாங்கக்கூடிய பொருட்கள் மீதானது அல்லது நேரடியாக. இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்களோ அல்லது மொத்த விலையில இருக்கு அவங்க வாங்கக்கூடிய அதுக்கு அந்த பொருட்களுடைய விலை ஏற்றம். அது வந்து நமக்கு பாஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அது குறைஞ்சிருக்குன்னா நமக்கும் குறைய போகுதுன்னு அர்த்தம். அடுத்து பொதுவாக அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. பொதுவாக ஏன்னா அது அவங்க விலைவாசி குறைவாக. இப்ப இது ரெண்டையும் வச்சு பார்க்கும் பொழுது உற்பத்தி விலை குறையும், அடக்க விலை குறையும், லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணவீக்கம் குறையும் போது பொதுவாக வங்கிகள் வந்து ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. அப்ப அதன் காரணமாக வந்து தொழில் நிறுவனங்கள் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நஷ்டம் குறையும், லாபத்துல இருந்தா லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டு கடன் வாங்கியோர், வாகன கடன் வாங்கியவர்களுக்கும் அந்த EMIல ஒரு பார்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டா இருந்தா குறையும். இதுதான் அதுல உள்ள சாதனை. கமாடிட்டி மார்க்கெட், கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்த்தலில் தான் இருக்கிறத பாக்குறேன். கன்சாலிடேஷன் பேஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. தங்கம், வெள்ளியினுடைய விலையில, கச்சாயினுடைய விலை மூன்றுமே சின்ன ஒரு இறக்கம், மார்ஜினலி டவுன், அவ்வளவுதான் சொல்லுவேன். அதே மாதிரி ரூபாய்க்கு நிகரான டாலருடைய இதுலயும் பெரிய 2 பைசா மாற்றம், பெரிய மாற்றம் இல்லை. 85 ரூபாய் 33 பைசான்னு தான் மணியம் நடந்துகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியில மாற்றம் இல்லை. US டாலர் இண்டெக்ஸ் 101 தாண்டிய பிறகு மீண்டும் 100 நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு 0.5% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. மீண்டும் அது அந்த கரெக்ஷன்ங்கிறது கன்சால்டேஷன் பேஸ்ல ஒரு பார்ட்னு வச்சுக்கோங்களேன். சோ அது மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி வந்து சர்வதேச சந்தைகள்லயும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. ஒரு சின்ன சின்ன பக்கவாட்டு நகர்தல், ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறத பாக்குறோம். கரன்சிங்க சார்? கரன்சியிலும் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை, அதே லெவல்ல தான் இருக்குங்கிறதுன்னு சொன்னேன். காலாண்டு முடிவுகள் ஏதாவது வெளியா இருக்குங்களா? நேற்று இன்று நிறைய இது வெளியாக இருக்கு, நாளையும் வெளியாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கு வெளியானதுல முக்கியமானது பாரதி ஏர்டெல் நிறுவனத்துடைய முடிவுகள். அவங்களுடைய நிகர லாபம் கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருக்கு. அதனால நேற்றைய அந்த பங்குடைய விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். அவங்க வந்து லாபம், அதாவது நிகர லாபம்னு பார்க்கும் பொழுது 5223 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 77% அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 11,000 கோடி, கிட்டத்தட்ட 432% அதிகரிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஏற்றம்னு பார்க்கலாம். ரெவென்யூ 27% அதிகரிச்சிருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் 16 ரூபாய் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டெலிகாம்ல அவங்க டேரிஃப் ஹைக் மற்ற விஷயங்கள்னால ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிறது 209 இருந்தது, இப்ப 245 அதிகரிச்சிருக்கு. இது கணிசமான ஏற்றம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 36 ரூபாய் ஒரு ஆளுக்கு, ஒரு பயணீட்டாளருக்கு 36 ரூபாய் அதிகமா கொடுக்குறாரு ஏர்டெல்லுக்கு. 10 கோடி பேர் இருக்காங்கன்னா நீங்க 36 மல்டிப்ளை பண்ணீங்க, 20 கோடினா நீங்க எத்தனை கோடி அவங்களுடைய யூசர் பேஸோட மல்டிப்ளை பண்ணீங்க, அது அவங்களுடைய பாட்டம் லைன்ல போய் சேருங்கிறத பாக்குறோம். இது போல் சில எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நேற்று பெரிய பிரச்சனையா இருந்தது, நீங்க பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நகர்ப்புறம் பல இடங்கள்ல. பட் அதெல்லாம் டவர் ப்ராப்ளம்னால அதெல்லாம் இப்ப இன்க்ரீஸ் பண்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சில முடிவுகள் வெளிவர இருக்கிறது. நம்ம அதெல்லாம் நாளை மறுநாள் வாரி. சிறப்புங்க சார், ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.